பிரியாணி பண்ண போகிறேன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பிரியாணி இல்லை, எப்பவும் சிக்கன் மட்டன் இதில் தான் பிரியாணி பண்ணுறோம். வெஜிடபிள் பிரியாணி கூட இல்லை, இன்றைக்கி குஷ்கா பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தக்காளி சாதம் குஷ்கா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், பட் இது குஷ்கா தான். நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, சிக்கன் வேக வச்ச தண்ணி உள்ளே போட்டோன்னா அது வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதை குஷ்கான்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி குஷ்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு சீரக சம்பா அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசினா 1க்கு 1.5 கப் தண்ணி பாத்திரத்தில் செய்யறதுக்கு. நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுக்கிறதா இருந்தால் 1க்கு 2 கப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆழாக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி கப் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கம்மியாக ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற சின்ன கப்பாக சின்ன டம்ளராக எடுத்துக்கோங்க. நான் ஒரு அழாக்குக்கு ஒரு 3 அழாக்கு அரிசி நல்லா தலை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் மற்றது என்னென்னு பார்க்கலாம். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். 5-6 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காவும் வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 பச்சை ஏலக்காய், யூஸ்வல் ஏலக்காய். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல. இது கூட இந்த மாதிரி 3 விரல் சைஸ், சின்ன விரல் சைஸ் பட்டை, இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து தாளிக்கும் போது நம்ம ஒரு அன்னாசி பூ, 3 பிரிஞ்சி இலை, கல்பாசி எப்போவுமே ரொம்ப வாசனை கொடுக்கும், அதை மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறோம். ஜாதி பத்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல, நான் ஒரு பாதி தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம குஷ்காக்கு சேர்க்கறதுக்கு 100 ml தயிர் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, இதுக்கு வந்து நான் போடும்போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அதாவது நல்லா காரமான மிளகாய்த்தூள். அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இந்த கேரளாவில் செய்கிற மாதிரி ரொம்ப தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி, அதே டைம் டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி. புதினா வந்து 2 கை, கொத்தமல்லி 1 கை, அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். ஒரு 3 முறை கழுவி கரெக்டாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 முறை கழுவியிருக்கேன். இப்போ இது ஊறட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து பிரியாணி மசாலா அரைச்சிக்க போகிறோம். வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி சின்ன விரல் சைஸ் 3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், இது கூட நான் ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா 6 ஏலக்காவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 6 கிராம்பு, இதை மட்டும் இப்போ பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம 3 அழாக்கு செய்ய போகிற பிரியாணிக்கு மசாலா. ஸோ இதை செய்யறதுக்கு நான் வந்து பிரியாணி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 3 பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, அதை இந்த மாதிரி உடச்சி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு. மசாலா நல்லா படப்படன்னு பொரியணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கும். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இது கூடவே 6 பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். யூஸ்வலி பிரியாணினாலே அந்த வெங்காயத்தோட கலர் மாறினா தான் அந்த டேஸ்ட்டேங்க, நல்லா ப்ரௌனாக மாறணும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு பிரியாணி ஏன் டேஸ்ட்டாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அவசரமாக பிரியாணி செஞ்சிங்கன்னா அது பேச்சுலர் பிரியாணி தான். அந்த ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் வரணும்னா வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கணும், கேரமலைஸ் ஆகணும், அதாவது நல்லா ப்ரௌன் ஆகணும். நீங்கள் அவசரமாக பாதி வேகாமல் அந்த ப்ரௌனிஷாக ஆகாமே நீங்கள் தக்காளியெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. ஸோ நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இப்போவே காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அதாவது நான் ஒரு அழாக்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன்னா இவ்வளோ தாங்க வரும். 3 டேபிள் ஸ்பூன்னா இவ்வளோ வரும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அதுதான் கணக்கு. நீங்கள் ஒரு அழாக்கு எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு காட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம தேவைப்பட்ட அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு வெங்காயத்துக்கு. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்ததும் கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் 2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி,
நல்லா வதக்கி விடலாம். இந்த கொத்தமல்லி புதினா பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நெய் பயன்படுத்தி நீங்கள் பிரியாணி செய்கிறதுனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. அதாவது கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கியிருக்கு. லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் தக்காளி போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும், வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா உடஞ்சி இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்திருக்கு. அதே டைம் நம்ம ஒன்றும் கறியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் நான் தண்ணி அளந்து இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். சூடாகட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு பிரியாணி முடிஞ்சிடும். சாரி, குஷ்கா முடிஞ்சிடும். அது வேறு கோச்சிப்பீங்க நீங்கள் கறி போடலனால இது பிரியாணி இல்லைன்னு. ஸோ நம்ம அரைச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, நல்லா கமன்னு அரைச்சாச்சு. அதை சேர்த்துட்டேன். அடுத்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காரத்தூள் அதை சேர்த்தாச்சு. நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. 2 டீஸ்பூன் உப்பு பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் நான் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு அழாக்கு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ டோட்டலாக நான் 3 சேர்த்துருக்கேன், 3 அழாக்கு அரிசி. அதனால் 4.5 கப் தண்ணி இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது சிம்மில் வச்சுருங்க. மசாலா சிம்லேயே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதித்து சேர்ந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்காயிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். உப்பு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பத்தலைன்னா நான் சேர்த்துப்பேன். எண்ணெய் கூட பாருங்கள் நல்லா அருமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரலன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயோ இல்லை எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுது, செம்ம சூடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொதி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி ஊற்றுறது. பார்த்தீங்களா, ஊற்றின உடனே கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம உப்பு செக் பண்ணிக்க போகிறோம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி கொதிச்சாச்சு, உப்பு செக் பண்ணிட்டோம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலாண்டரில் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி அளவு மிஸ் ஆகிடும், அப்புறம் குழஞ்ச மாதிரி வரும். இப்போ நம்ம அரிசி போட்டதும் மூட போகிறது கிடையாது. நல்லா கொதித்து வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மூடணும். வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நான் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். இவ்வளோ நேரம் ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சு. 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு முறை நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டு போட்டு தம்மில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி அரிசி உங்களுக்கு தெரியும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு பழைய தோசைக்கல்லில் தம் போட்டுடலாம். இப்போ இதை நான் அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அது டக்குன்னு சூடு ஆகிடும். ஆன பிறகு இதை தூக்கி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். தம்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டூடியோவில் இருக்க கிளாக்கில். இப்போ எடுத்துடலாம். வெயிட்டெல்லாம் எடுத்துட்டு, வாவ், செம்ம வாசனை. இப்போ அவ்வளோதான், தம்மை கூட நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சாப்பாடை நல்லா இப்படி உடச்சி விடுங்க. நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட அதிகமாக இல்லை. பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த தண்ணி மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அடி கூட பிடிக்கல. ஸோ நல்லா நான் சுட சுட ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி வாழலை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த குஷ்காக்கு இவ்வளோ பில்டப்லாம் நினைக்காதீங்க, செம்மையாக இருக்கும். பாருங்க அரிசி எப்படி மணி மணியாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஸ்டூடியோவே மணக்குது. அவ்வளோதான், மூடி போட்டு கீழே எல்லோரும் லஞ்சுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். நல்லா சுட சுட வாழை இலையில் வச்சு வெறும் அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டிங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலி தயிர் பச்சடி கொஞ்சம் வைப்போம். அதோட இன்றைக்கி நான் எக் குருமா பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இது கூட வைக்கிறேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ மணி மணியாக இருக்குன்னு. ஸோ நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், டேஸ்டிங் டைம். நீங்கள் வந்து குஷ்கான்னு ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு இருக்கிற அதே டேஸ்ட் தான் இதுலேயும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?